වනකම් අයිබන් මම අද දෙමළි මිතරයි කතා කරන්නේ தமிழில் மட்டும்தான் கதைப்பேன். இந்த விஷயம் வந்து ஒரு தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை. நான் நேற்று போட்ட வீடியோவில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் அர்ஜுனன் ராமநாதனுடைய நகர்வுகள் சம்பந்தமாக பேசியிருந்தேன். அதன் தொடர்ச்சி இன்றைக்கு பேசலாம் என்றிருக்கிறேன். கஜேந்திரகுமார் தமிழ்நாட்டுக்கு போனது தமிழக முதலமைச்சரை சந்தித்து அவற்றை எங்களோட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி எங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு ஒரு வழியை கேட்குறதுக்கும் எங்களோட நிலைமைகளை அங்கே சொல்கிறதுக்கும் தமிழ்நாட்டோட ஒரு விரிசலாக இருக்கிற உறவுகளை மேம்படுத்துறதுக்கும் என்று சொல்லி அறிய கிடைக்குது. அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது கட்டாயம் வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, தமிழர் தரப்பு தமிழர் தேசிய தமிழருடைய அரசியல் பிரச்சனை வந்து இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. கடந்த 76 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இந்த இலங்கை நாட்டில் இருக்குது. கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்தி அந்த ஆயுத போராட்டம் இன்றைக்கு மௌனிக்கப்பட்ட நிலையில் தமிழர்கள் வந்து ஒவ்வொரு திசை நோக்கி ஒவ்வொரு அரசியல் திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சுயநலமாக இருக்கிறார்கள், சில பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள், சில பேர் அரசு சார்பு நிலைப்படுத்தி இருக்கிறார்கள், சில பேர் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், சில பேர் அது ஒன்றுமே இல்லாத நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், தமிழரசு கட்சி போய்கொண்டு இப்படி எல்லா பக்கத்திலையும் பிரதேசங்களாகவும் மாவட்டங்களாகவும் பிரிஞ்சு போய் கிடக்கிறார்கள் தமிழர்கள். இப்போ தமிழர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னோட கேள்வி என்னென்னா, தமிழருடைய பிரச்சனை சம்பந்தமாக தமிழ்நாட்டில் போய் ஒரு தெளிவூட்டலை செய்ய போனால் அங்கே ஒரு ஆதரவை கோரி போனால் எங்களோட பிரச்சனையை ஒரு அது சர்வதேச மட்ட பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மீண்டும் கொண்டு போய் இந்த பிரச்சனை நிலைநிறுத்தி அது சம்பந்தமான நகர்வுகளை கொஞ்சம் தீவிரப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறேன்னு சொன்னால் கட்சி ரீதியான அரசியல் செய்து இந்த பிரச்சனையை முன்கொண்டு நகர்த்தலாம் என்று குமார் பொன்னம்பலத்தின் மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நினைக்கிறாரா என்ற கேள்வி எங்களுக்கு வருது. அதாவது வந்து வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயம்னு சொன்னால் தமிழர்களுடைய பிரச்சனையை அந்த அடிப்படையில் தான் பார்க்குவோம். அப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனையை வந்து தமிழ் விடுதலை தேசிய தலைவரும் முன்கொண்டு நகர்த்தின விதம் வந்து வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கி தமிழ் தேசியத்தின் அகல நீளங்களை புரிஞ்சு கொண்டு மக்களுடைய நாடி துடிப்பை அறிஞ்சு கொண்டு தான் அவை நகர்த்தினவை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி இதை வந்து அரசியலை வந்து தண்ட கட்சி சார்ந்து, அதாவது தண்ட கட்சி சார்ந்து நகர்த்துறதா தான் எங்களுக்கு தெரியுது. விடுதலை புலிகள் நகர்த்தினத்துக்கும் கஜேந்திரகுமார் நகர்த்துறதுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சில பேர் சொல்லலாம், ஒரே நிலப்பாடு. ஆனால் இல்லை, விடுதலை புலிகள் அமைப்பு வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு. அதே நேரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஒரு 95% மக்களுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு. போராளிகள் வடக்கு கிழக்கு முழுவதும் பறந்து விரிந்து சேர்ந்து இருந்த ஒரு அமைப்பு. எல்லா மக்களுடைய ஆதரவும் இருந்தது. அப்போ அவர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. சகல மக்களுக்காகவும் போராடினவே அந்த தேசிய ரீதியான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கல தேசிய ரீதியாக நடத்துறது. அதில் பிரதானமாக அண்ணன் பாலசிங்கம், தமிழ் தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து கருணா போன்றவர்கள் அந்த நேரத்தில் பின்னர் வேறு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் உள்ளக அரசியல்லையும் வடக்கு கிழக்கு தழுவின ஒரு அரசியல் செயல்பாடு தான் அங்கே இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போ என்னென்னா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்கிற அரசியல் வந்து தன்னுடைய கட்சி தனியாக சென்று இந்த தமிழர் தேசிய பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கிறதும் அதுக்கான தீர்வுகளை பெறுகிறதுக்கு நகர்றதும் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு விமோசனத்தையும் பெற்றுக் கொடுக்காது. அதுதான் என்னுடைய நிலப்பாடு. எங்கள் தமிழ் மக்களுடைய பெருவாரியான நிலப்பாடு நினைக்கிறேன் நான். அது என்னுடைய நிலப்பாடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் அப்படி. அது சொல்லத்தானே வேணும். தமிழ் மக்களுடைய நாங்கள் எங்கே பேசினாலும் யாரோட பேசினாலும் இதைத்தான் சொல்கிறாங்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு தனியான நகர்வை மேற்கொண்டால் அது கட்சி ரீதியான நகர்வாகத்தான் பார்க்க முடியும். அவருடைய கட்சி நலன் சார்ந்த அரசியல் நலன் சார்ந்த நகர்வாகத்தான் பார்க்க முடியும். அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு போனதால் அவர் பிரதிநிதித்துவத்தை பாருங்கள். அதில் அந்த கட்சியில் போன முழு பேருமே வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள்.
அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். அப்போ அவையின் கட்சிக்குள்ளேயே ஒரு தேசியம் இல்லை, கட்சிக்குள்ளேயே அங்கே தேசியம் இல்லை. அப்போ எப்படி தமிழர்களை ஒன்றிணைச்சு தமிழ் தேசியமாக ஒருங்கமைச்சு இவர்களால் கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. இப்போ தமிழர்களுடைய பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை வந்து கையாளணும் எப்படின்னு சொன்னால், வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஒன்றிணைந்த புத்திஜீவிகள், எங்களுடைய அரசியல்வாதிகள், சிவில் சமூகத்தினர், மத குருக்கள், எங்களுடைய எல்லாருமே ஒன்று சேர்ந்து, அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அதே நேரம் வடக்கு கிழக்கு இந்த இலங்கை வடக்கு கிழக்கில் வெளியால் வாழ்கிற கொழும்பு போன்ற இடங்களில் வாழ்கிற புத்திஜீவிகளாகவே ஒன்றிணைக்கணும். அதே நேரம் வெளிநாடு வாழ் தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்களுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய அறிவுகளை பெற்றுக்கொள்ளவும். அப்படி ஒரு குழு அமைச்சு, ஒரு தேசிய குழுவை அமைச்சு, அந்த குழு மூலமாகத்தான் தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையை வெளியே கொண்டு போகணும், அதை நகர்த்தணும், அதை கலந்துரையாடணும், அதற்கு முன்கொண்டு செல்லணுமே தவிர தனியே ஒரு கட்சி அரசியல் ரீதியாக தமிழருடைய தேசிய பிரச்சனையை முன்னகர்த்த முடியாதுன்னு எனக்கு தாழ்மையான கருத்து. இப்போது தமிழ் தேசிய முன்னணி தமிழர் பேரவைன்னு சொல்லிக்கொண்டு சிவாஜிங்க மட்டும்தான் அதில் இருக்குது. அவை போயிருக்கிறோம். தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் ஒரு பெரிய கட்சி, அவை இன்றைக்கி மக்களாக நிராகரிக்கப்பட்டு வர்றது வேறு விஷயம். இருந்தாலும் கட்சி ரீதியாக அவை பெரிய கட்சி, மற்ற கட்சிகளும் இருக்குது. அப்போ இந்த கட்சிகளுடைய எந்த பிரசன்னமும் இந்த தமிழ்நாட்டுக்கு போன குழுவில் இல்லை. அப்போ தமிழ் தேசத்தின் தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக யாரோட, இலங்கை அரசாங்கத்தோட இல்லை யாரோட கதைக்கிறண்டாலும் ஒரு குழுவாக, ஒரு தேசிய குழு ஒன்று உருவாக்கி, அதுக்கு ஒரு ஆலோசனை குழுவை நியமித்து, அந்த குழுவில் ஒரு நிபுணர்கள் குழுவை வச்சுக்கொண்டு எல்லாரோட கலந்துரையாடலுக்கு பிறகுதான் ஒரு பேச்சுவார்த்தை குழு ஒன்று உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தை குழு நகரவன். அதை விடுத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனியே தன் சொந்த முயற்சியில் அங்கே போயின்னு பேசுகிறதால தமிழர்களுக்கு எந்த பிரயோசனமும் பெறப்போகிறது இல்லைன்னா, ஒட்டுமொத்த தமிழரோட குரலாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நகர்வுகளை உலகமும் பார்க்காது, இந்தியாவும் பார்க்காது, இலங்கையும் பார்க்காது. இதுதான் உண்மை. அப்போ என்ன செய்ய வேணும்? தமிழருடைய பிரச்சனையை நகர்த்துறதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் சகல கட்சிகளை ஒன்றிணைந்த ஒரு மகாநாடு நடத்தி அதில் ஒரு ஆலோசனை குழுவை நியமித்து, சிவில் சமூகத்தை புலம்பெயர் சமூகம் எல்லோரும் நியமித்து அந்த குழுவோட பாரத்தை கொடுக்கணும். ஒரு பொது தலைமைத்துவத்தை உருவாக்கணும். அந்த தலைமைத்துவம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வரணும். அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த ராஜேந்திர நகர்வுகளை முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குவோம். அப்போ அது தமிழ் மக்களிடத்திலேருந்து ஒட்டுமொத்தமான ஆதரவையும் அந்த குழு பெறும், அந்த அமைப்பு பெறும். அது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம். எங்கள் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து, தமிழர்களுக்குன்ற ஒரு பிரச்சனை தீர்த்து தமிழர்கள் நிம்மதியாக வாழைக்குள்ள தான் கட்சி ரீதியான அரசியலை அதுக்கு பிறகு ஜனநாயக முறையில் செய்ய முடியும். மாறாக இன்றைய நிலைமையில், அதாவது அனாதரவாக தமிழ் மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் தமிழ் மக்கள் என்ன செய்கிறன்னு திக்குமுக்கு தெரியாமல் தான் தங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு, தாங்கள் ஒரு சாதாரண நிம்மதியாக சரி வாழ்வோம், இருக்கும் வரைக்கும் நிம்மதியாக வாழ்வோம்னு சொல்லி தான் என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்க மக்கள். ஆகவே மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை புரிஞ்சு கொள்ளாமல் உங்களோட அரசியலை நகர்த்துறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ மக்களுடைய தேவை என்னன்னு சொல்லி உணர்ந்து மக்களுக்கு எப்படியான அரசியலை முன்னகர்த்தினா அந்த மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றம் விடிவு உருவாக்கலாம்னு சொல்லி நினைச்சால் நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்த ஒரு அமைப்பாக வந்துதான் இந்த அரசியலை நீங்கள் நகர்த்த முடியும். முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போ போயிருக்குது. அடுத்ததா சுமந்திரன் போவார். சில நேரம் சுமந்திரன் கட்சி அவை நாக்கள் போவிடும். இப்படி தனித்தனியாக போய் சந்திக்கல உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிற மறுதரப்பு, தமிழ்நாடாக இருந்தாலும், டில்லியாக இருந்தாலும், கொழும்பாக இருந்தாலும், யூரோப்பாக இருந்தாலும், யாராவது மறுதரப்பு என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், இவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, இந்த கட்சிகளுக்குள்ளேயே தமிழர் பிரச்சனை சம்பந்தமான ஒற்றுமை இல்லை, ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆகவே இந்த பிரச்சனையை அவர்களும் அது சும்மா கேட்டு போட்டு கைவிட்டு விடுவார்கள். அது ஒரு பாரதூரமான பிரச்சனையை எடுத்து முன்னகர்த்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனை உருவாக்குறதுக்கான திட்டங்கள் அவை டைம் இருக்காது. காரணம் என்ன? நீங்கள் கட்சி அரசியலை செய்கிறேன்னு சொன்னால் தமிழர் பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட கட்சி சார்ந்த பிரச்சனைகளை போய் பேசலாம். தமிழர் பிரச்சனையை கையில் எடுக்கணும்னு சொன்னால், தமிழர்களுடைய பிரச்சனையை பேசணும்னு சொன்னால், எங்களுடைய இந்த 76 ஆண்டுகால இந்த அரசியல் நெருக்கடியை நீங்கள் தீர்க்கிறதுக்கான முயற்சின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன குழுவை நீங்கள் அமைக்கணும். அதுக்கு ஒரு பொது தலைமை உருவாக்கணும். நான் தான் தலைவர், நீ தான் தலைவர்னு அதுலேயும் சண்டை பிடிக்கக்கூடாது. ஒரு பொது தலைமை, பொது இணக்கப்பாட்டுக்கு வரணும். அதில் எங்களோட தமிழ் அறிஞர்கள் இருக்கணும், கல்வியாளர்கள் இருக்கணும், சிவில் செயற்பாளர்கள் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால்
நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது தமிழ் மக்களுக்கு பிரயோசனப்பட போகிறதில்லை. உங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு வேண்டுமென்னா உங்களுக்கு பிரயோசனப்படலாம். அதே நேரம் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் ஸ்டாலினை சந்திக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது இந்த தொடர்ச்சி தான் இது. தமிழ்நாட்டில் போய் நீங்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறீங்க. ஸ்டாலினை உங்களுக்கு தெரியணும், 1980கள் 84 நினைக்கிறேன், தலைவர் பிரபாகரன் போய் எம்ஜிஆரை சந்தித்ததுன்னு கருணாநிதிக்கு கோவம். அதால் தான் கருணாநிதி டெலோவை வளர்த்து டெலோவுக்கு வேண்டிய சகல ஆயுதங்களையும் கருவிகளையும் காசுகளையும் வாங்கி கொடுத்து டெலோவை தண்ட செல்ல பிள்ளையாக அவர் நினச்சி கொண்டு இருந்தவர். ரைட். எம்ஜிஆரோட தலைவர் போனபடியாக கருணாநிதி தலைவரை வருத்துட்டார். அப்போ அங்கேயும் வந்து தமிழர்கள் எங்களோட பிரச்சனையை வந்து ஒற்றுமையாக நின்று பார்க்கல. அப்போ இதே தான் இப்போ நடக்க போகுது. நீங்கள் போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு நீங்கள் வந்தால் அங்கால எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், தமிழக கட்சிகள் நிறைய இருக்குது. இவை எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்தலாது. இங்கே ஒரு தனி கட்சியை தமிழர்கள் இங்கேருந்து ஒன்றிணைந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழு அமைச்சு அந்த குழு மூலமாக தமிழ் தேசிய பிரச்சனையை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேச போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஆரம்பித்தா, அது இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஐரோப்பா இருந்தாலும் டில்லியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்கும். அப்போ அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அவங்களும் அந்த ஒன்று கூடி வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கிற நிலப்பாடு ஒன்று உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை விடுத்து போட்டு நீங்கள் தனியே போய் மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறது, பிறகு போய் சீமானை சந்திக்கிறது, பிரதான எதிர்க்கட்சி இருக்குது அங்கே தமிழ்நாட்டு அரசியலில் வந்து உங்களுக்கு விளங்காது. அடுத்த தேர்தல் ஒரு வருஷம் தேர்தல் நினைக்க ஒரு வருஷம் இருக்குது. அடுத்த தேர்தலுக்கு இப்போ நீங்கள் போய் சந்தித்ததை வச்சு ஒரு கட்சி தன்னை ப்ரொமோட் பண்ணும், நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக பேசுகிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ மற்ற கட்சி பாதிக்கப்படும். அதுதான் பிரச்சனை. ஆகவே தான் சொல்கிறோம், நீங்கள் கட்சி ரீதியான அரசியல் செய்கிறேன்னு சொன்னால் தமிழர்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது. இது பாரதூரமான விளைவுகளை தமிழர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கருணாநிதி வந்து மத்திய அரசில் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்தவர். கருணாநிதி நினைச்சிருந்தால் மத்திய அரசை கவிட்டிருக்கலாம், யுத்தம் முடிகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதலே கவிட்டிருந்தால் இந்த மத்திய அரசுக்கு இலங்கை அரசுக்கு யுத்தத்துக்கான ஆதரவு கொடுத்துருக்க முடியாமல் போயிருக்கும், ஒரு அழுத்தம் ஒன்று வந்திருக்கும். ஆனால் நீங்கள் பலமான ஒரு கருணாநிதி குடும்பம், அந்த கருணாநிதி கட்சி திமுக அரசு என்ன செஞ்சேன்டா மத்திய அரசுக்கு தன்னாலான முடிந்த அளவு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது. தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது தேவையில்லைன்னு இருந்தது. அங்கே போய் மனித சங்கிலி போராட்டம் நடக்க கூட அதுக்கு இடையூறாக தான் அந்த கருணாநிதி இருந்தது. அப்போ அதில் கூட ஒத்துழைப்பு வழங்கலை. அப்போ இப்படியே பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இவ்வளோ எல்லாத்தையும் செய்து போட்டு கனிமொழி எஞ்சானி பேர் ராஜபக்சோட கையை குலுக்கி அவை சாப்பிட்டு பரிசம் வாங்கிட்டு போகணும். ரத்தம் காயம் முதல் கொதிச்சு கொண்டு இருக்குது, அங்கே பன்னி முழுக்க ரத்தம் கொதிச்சு கொண்டு இருக்கு, மண்ணுகளுக்குள்ள கொதிச்சு கொண்டு இருக்குது, இங்கே கை குலுக்கி போகணும். அதில் ஒரு ஆட்டம் திருமாவளவன். இவ்வாறான ஆட்களை அவர்கள் அரசில் இருந்தாலும் அரசில் இல்லாலும் இவ்வாறான ஆட்களை நீங்கள் தனியே சந்திக்கிறதால உங்களுக்கு தமிழர் பிரச்சனை என்ற அகல நீளம் தெரியாதுன்னா சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து அங்கே அணுகைக்குள்ள மிக கவனமாக அணுகணும். அவர்கள் இதை பாவித்து அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நிலப்பாட்டில் இருந்தவன்னு சொல்லி தமிழக மக்கள் அவர்களை வெறுத்த காலம் உண்டு. அவர்களை இன்னும் அந்த வஞ்சத்தை வச்சுக்கொண்டு தான் இருக்கிறாங்களா. அப்போ நீங்கள் போய் இப்போ போய் தனியாக அவையோடு பேசி போட்டு வந்தால் என்ன நடக்குமென்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய அந்த ஆதரவு தளம், அந்த தமிழ்நாட்டு தமிழருடைய ஆதரவு தளம் அது இல்லாமல் போகும், சிதறடிக்கப்படும். ஏன்னு சொன்னால் யுத்தத்தை நடத்தல அந்த யுத்தத்தை மத்திய அரசு ஆதரிச்சிருந்த கருணாநிதியின் மகனை தான் நீங்கள் சந்திக்கிறீங்க. முதலமைச்சர் அடிப்படையில் சந்தித்தாலும் அப்போ அங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆத்திரம் அவை மேலே இருக்குது. நீங்கள் மற்ற பகுதியிலையும் சந்திக்கணும். அதுவும் செய்யலை. இப்போ என்னென்னா நீங்கள் உங்களோட கட்சியின் அரசியலுக்கு உங்களோட கட்சியின் எதிர்காலத்துக்கு அது இங்கே சூனியமாக போகணும்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி எங்களோட தமிழ் மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறீங்களே தவிர உண்மையான தமிழ் மக்களுடைய ஆதரவோட இந்த இந்த பேச்சுவார்த்தைகளை இந்த நடவடிக்கைகள் இந்த ராஜேந்திர நகர்வுகளை மேற்கொள்ளணும்னு நீங்கள் முடிவு செய்யலை, முயற்சிக்கலை. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த கட்சி உங்களோட கட்சி மட்டும்தான் போயிருக்கு. கட்சியில் யார் இருக்கிறது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், வேற காண்டிபன், சுகாஸ், இவையெல்லாம் யார்? அப்போ கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் இருக்கிறார். அப்போ சாணக்கியன் வந்து நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து
அந்த தையிட்டு விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்களுக்கு முன்னாடி செய்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசியிருந்தவர். தங்களோட தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்காதால அது பெரிய போராட்டமாக இல்லை, சும்மா 2-5 பேர் கத்திக்கொண்டு நிற்கணும். அப்போ என்ன காரணம்னு சொன்னால், வடக்கு கிழக்கு இணைந்த தேசிய குழுவை நீங்கள் அமைச்சாத்தான் அதுலேருந்து என்ன விளங்குன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாடல் ஒன்றுமே நகர்த்தலாது. வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒற்றுமையாக தான் எல்லாத்தையும் நகர்த்தணும். நீங்கள் தனியாக போராடினா சாணக்கியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அது சாணக்கியன் சொன்னது நக்கலாக சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்குது. நீங்கள் தனியாக செய்யல, அதை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு எம்பி தான் வந்துருக்கீங்க பார்லிமெண்ட். யாழ்ப்பாணத்துலேருந்து வடகிழக்குலேருந்து என்பிபிக்கு எத்தனை எம்பி வந்திருக்கணும். அப்போ அதை நீங்கள் யோசிக்கணும். அப்போ தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறேன்னு சொன்னால் மேற்கொண்ட காரியங்களை நீங்கள் செய்யாமல் தனியே உங்களோட கட்சியை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகளாக நீங்கள் செய்வீங்களான்னு சொன்னால் உங்களோட ஆக்களை தான் நீங்கள் கூட்டிக்கொண்டு போயிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த தேர்தலில் சொல்லுவீங்க நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்துனாங்க, இவங்க ஒன்றும் செய்யலை, இவங்க காட்டி கொடுக்குறவங்க அவன் மற்ற கட்சியில் நீங்கள் பேசுவீங்க. தமிழ் மக்கள் ஒரு தலைவர்களை தான் ஒன்றிணைஞ்சுவே. இப்போ தலைவர்கள் இல்லை, தலைவர் இல்லை தமிழ் மக்களுக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து மற்றாக்கள்னு எடுபடிகள் அதான் செயல்படுறீங்க. உங்கள்கிட்ட கொள்கை கிடையாது. உங்கள்கிட்ட இருந்த கொள்கை இருக்குன்னு சொல்லி மக்கள் வாக்களித்தவங்களுக்கு ஒரு 50,000-60,000 மக்கள், அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், முதல்ல நீங்கள் இலங்கைக்குள்ள ஒரு நகர்வை மேற்கொள்ளணும். இலங்கைக்குள்ள பௌத்த பீடங்களை நீங்கள் அந்த குழுவை சந்திக்கணும். நான் சொன்ன மேலே சொன்ன ஒரு குழுவை அமைச்சு அந்த குழுவை வந்து பௌத்த பீடாதிபதிகளை சந்திக்கணும். அடுத்தது இலங்கையில் உள்ள சிங்கள பேராசிரியர்களை நீங்கள் சந்திக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் இலங்கையில் உள்ள பிரபல அரசியல் கட்சி தலைவர்களை நீங்கள் சந்திக்கணும். தனித்தனியோ கூட்டாவோ சந்திக்கணும். உங்களோட குழுவை அமைச்சு தான் சந்திக்கணும். நீங்கள் தனியாக கட்சியாக போய் சந்திக்கணும். அதே நேரம் தென்னிலங்கையில் இருக்கிற சிவில் அமைப்புகளை நீங்கள் சந்திக்கணும். தென்னிலங்கையில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை என்ற தலைமைத்துவங்களை நீங்கள் சந்திக்கணும். தென்னிலங்கையில் இருக்கிற அடுத்தது வந்து முஸ்லீம் சமூகத்தோட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். எல்லாரோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு எங்களுக்கான தீர்வை பெறுகிறதுக்கு ஒரு நியாயபூர்வமான நகர்வுகளை முதல்ல நீங்கள் மேற்கொள்ளணும். இலங்கைக்குள்ளே அதை மேற்கொள்ளணும். அதுக்கு அடுத்து அதில் இருக்கிற நன்மை தீன்மைகளை கோப்பா எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் வெளியே நகரணும். நீங்கள் எடுத்த வீச்சுக்கு போய் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு இங்கே ஒன்றுமே தாராங்களில் செய்கிறாங்கள்ல எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசாங்கத்தை நாங்கள் ஒரு 100% இல்லாட்ட ஒரு 80% நாங்கள் வரவேற்கிறோம் என்னன்னு சொன்னால் எங்களோட தமிழ் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்கிறாங்க. இல்லை தமிழ் மக்கள் மட்டும் சிங்கள மக்களே நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை மன ரீதியாக மக்களுக்கு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திக்குது. இப்போ இந்த அழிவில் வந்து வேறொரு அரசாங்கம் இருந்திருந்தால் இவ்வளவு நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி யாருக்குமே எதிர்பார்க்கலாது. அதனுடைய இந்த அரசாங்கம் வந்து 100% நல்லதுன்னு தான் சிங்கள மக்கள் சொல்கிறாங்க. அதே நேரம் தமிழ் மக்களுக்கு ஒரு 80-85% நன்மைகள் இந்த அரசாங்கத்தில் இருக்குது. அப்போ இந்த அரசாங்கத்தோடு நீங்கள் பேசுவோம். முதல்ல அதெல்லாம் பேசி அதில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கல, அதில் ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கல, உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியால் நகரும். அதை விட்டு நீங்கள் போய் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணுற வேலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அடுத்த தேர்தலில் இதை வச்சுக்கொண்டு ஸ்டாலின் என்ன செய்வார்னு சொன்னால் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போகிறோம், ஈழத்தமிழர்களுக்கு சமஷ்டியை பெற்றுக் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறீங்க. அடுத்தது நீங்கள் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்கிறீங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்தேன். அதில் ஒரு கொஞ்சம் தான் பார்த்தேன். என்னென்னா ஒற்றை ஆட்சிக்கு கீழே வாழ்கிற கதையை சமஷ்டியில் தமிழீழ கதையை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து மத்தியில் கூட்டாட்சி. டக்ளஸ் சொன்ன கதை தானே இது. டக்ளஸ் அந்த காலத்துலேருந்தே டக்ளஸ் சொல்லி கொண்டு வரேன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அங்கே ஒரு கூட்டும் இல்லை, சுயாட்சியும் இல்லை. ராஜபக்ச என்ன சொன்னால் ஆமாசாமி, சந்திரிகா என்ன சொன்னால் ஆமாசாமி, ரணில் என்ன சொன்னால் ஆமாசாமி, மைத்திரி என்ன சொன்னால் ஆமாசாமி, கோட்டா என்ன சொன்னால் ஆமாசாமி ஆட்சி தான் அவர்கிட்ட. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? இப்போ போயிருந்தோண்டு ஒற்றையாட்சி இல்லாமல் கூட்டாட்சி அண்டா தமிழீழத்தை நாங்கள் கைவிடையில கூட்டாட்சின்னு சொல்கிறோம். நாங்கள் தமிழீழத்தை ஏக்கிய ராட்சியம் ஒற்றையாட்சின்னு ஒன்று அலம்புறீங்க. அது உங்களுக்கே அந்த விளங்கப்படுத்த தெரியலை. தமிழீழம் வந்து என்ன? தமிழீழத்தை நீங்கள் கைவிடலைன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? தமிழீழ விடுதலை புலிகளோட கோரிக்கை என்ன? புலிகளின் தாகம் தமிழீழ தாயம். அதுக்கான காரணம் என்ன? ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் ஒரு சமரசத்துக்கு இலங்கை அரசாங்கம் வந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நாட்டுக்குள்ளே ஒரு உள்ளக சமஷ்டிய வடிவான தீர்வுக்கு இணங்குறோம்னு பலமுறை சொல்லிக்கணும். இணங்கி அந்த தீர்வுக்கு வந்தால் எங்களோட போராட்டத்தை விட்டுட்டு நாங்கள் இந்த தீர்வுக்குள்ளே வந்து எங்களோட மக்களோட நிர்வாகத்தை நடத்தலாம்னு தான் அவைண்ட கொள்கையாக இருந்தது. இல்லாத பட்சத்தில் அது எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில்
எங்களை நிராகரிக்கும் பட்சத்தில் இறுதி தீர்வு தான் தமிழீழம்னு சொல்லி விடுதலை புலிகள் பலமுறை சொல்லிக்கிறேன். இறுதி தீர்வு அது பத்திரிகையாளர் மாநாடுகளில் கூட அது வெளியே வந்திருக்கு. அவை இறுதி தீர்வு, அதாவது எதுவுமே சரிவராத பட்சத்தில் இறுதி தீர்வு தான் தமிழீழம்னு அவர் சொன்னார். நீங்கள் என்னென்னு சொன்னால் தமிழீழம் கிடையாது, தமிழீழம்னு சொல்லி நினைக்கிங்க. ஐயா முதல்ல நீங்கள் படிங்க எங்களோட வரலாறு, சரியா? சமஷ்டிக்காகத்தான் பேச்சுவார்த்தையே நடந்தது. இந்த ஒஸ்லோ அங்கே இங்கே ஜெர்மனி ஜப்பான் எல்லாம் தெரிஞ்சு சமஷ்டி அரசியல் தீர்வுக்காக தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைச்சிருக்குமா இருந்தால் ஆயுத போராட்டம் அது ஒரு பொலிசாவோ ஏதோ மாறி அது வேறு வடிவத்துக்கு போயிருக்கு. ஆயுத போராட்டம் அது நிறுத்தப்பட்டிருக்கு. அது சரிவராத பட்சத்தில் தொடர்ந்து போராடி இன்றைக்கு போராட்டம் இந்த நிலைமையில் போய்கிடாது. அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. சமஷ்டினா கூட்டாட்சி இல்லைன்னு சொன்னால் தமிழீழத்தை நாங்கள் விடுறதுக்கு தயாரில்லை. தமிழீழம்னா என்னென்ன முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க. அது தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட இறுதி தீர்வு. அதை எதுவுமே சரிவராத பட்சத்தில் எங்களை அந்த இடத்துக்கு நீங்கள் தள்ளாதையும் கொண்டு சொல்லாமல் சொன்ன விஷயம் தான். அதை தவிர ஈழந்தான்னு சொல்லி கொடி பிடிச்சோன்னு நிற்கல, ஈழந்தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எங்கேயுமே கொடி பிடிச்சோன்னு நிற்கல. அதுதான் உண்மை. அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்த்துறா நீங்கள் உங்களோட தனி கட்சி ரீதியாக போய் எங்களோட தீர்வுகளை தேடாமல் தமிழர்களோட தேசிய ரீதியாக வடக்கு கிழக்கில் இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரைக்கும் கொழும்பு வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமான ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதில் என்ன தீர்மானம் எடுக்கப்படுதோ அந்த தீர்மானத்தை கொண்டு தான் நீங்கள் உங்களோட ராஜேந்திர நகர்வுகளை ஆரம்பிக்கணுமே தவிர 16 ஆண்டுகளாக நீங்கள் சும்மா இருந்து போட்டு இப்போ போய் நிற்கிறீங்களா? அங்கே நீங்கள் என்ன செஞ்சீங்களா? எவ்வளோ காலம் சுமந்திரனா யாராவது என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்ய பாராளுமன்றத்தை சும்மா காத்துனீங்க, அவ்வளோதான். ஐக்கிய சும்மா போயிட்டு வந்தீங்க, அவ்வளோதான். வேறு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. இப்போ உங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிட்டுது, உங்களை அடுத்த தேர்தலில் இல்லாமலாக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சோன்னு தான் வடக்கு கிழக்கு தெரியாமல் ஓடி திரிறீங்க. முதல்ல அரசியல் தமிழரோட அரசியல் பிரச்சனையை உங்களோட கட்சி அரசியலாக பார்க்காமல் தமிழோட தேசிய பிரச்சனையை பார்க்கணும்னு சொன்னால் ஒன்றிணைஞ்சு ஒரு குழுவை அமைச்சு ராஜதந்திர நகர்வுகளையும் பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை விடுத்து போட்டு சும்மா இருந்து கொண்டு சொறிஞ்சு கொண்டு இருக்காதீங்க. தமிழ் மக்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏண்டா எவ்வளோத்தை நாங்கள் பார்த்துட்டோம். இலங்கையில் இருக்கிற தமிழர்களோட கட்சியில் நீங்கள் ஒரு துளி தான். அப்போ நீங்கள் மட்டும் போய் தமிழர்கள் சார்பாக பின்னாடி எப்படி பேச முடியும்? ஒரு எம்பி நீங்கள் எப்படி போய் பேச முடியும்? எத்தனை கட்சி இருக்குங்க? அப்போ நீங்கள் எப்படி போய் பேச முடியும்? தமிழர்களை ஒன்றிணைச்சு கொண்டு தான் போகணும். நீங்கள் சும்மா போய் நீங்கள் அடுத்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு அமோக வெற்றி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் அதுக்கு தான் வேலை பார்க்குறீங்களே தவிர எங்களோட தமிழர்களுக்கு எந்த வித விடிவும் பெற போகிறதில்ல உங்களோட பேச்சுவார்த்தையால். இதான் உண்மை. இதை புரிஞ்சு கொள்ளாத தமிழன் அடுத்த முறைக்கும் முட்டாளத்தான் இருப்பான். இன்னும் ஒரு 10 வருஷம் போனாலும் முட்டாளத்தான் இருப்பான். இன்னொரு 50 வருஷம் போனாலும் முட்டாளத்தான் இருப்பான். தலைவர் சொன்ன தமிழீழம் வேறு, இவை தூக்கி பிடிச்சி கொண்டு தெரியுற தமிழீழம் வேறு. அவர் சொன்னது அது இறுதி தீர்வு, ரைட்? எதுவுமே சரிவராத பட்சத்தில் எங்களோட இறுதி இலக்கு அதான்னு சொன்னது. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தின என்னத்துக்கு? தமிழீழம் பெறதுக்கு இல்லை, சமஷ்டி தீர்வு பெறுறது, உள்ளக சுயர்ண உரிமையோட சமஷ்டி தீர்வை பெறுகிறதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தினது. அதைத்தான் நீங்கள் செய்யணுமே. தமிழீழ கதையை கூட டிவியில் காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஸோ தேவையில்லாத காய்ச்சி கொண்டிருக்காமல் வேலையை பாருங்கள். போய் எல்லாம் ஒன்றிணைச்சு எல்லாரும் ஒன்றிணைச்சு ஒன்று கூட்டி ஒரு முடிவுக்கு வாங்க. சும்மா போய் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு எம்பியால் இந்த 4-5 பேரை கூட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களால் என்ன செய்ய முடியும்? தையீட்டிலேருந்து காய்ச்சா பூச்சான்னு கத்தத்தான் முடியுமே தவிர ஒன்றுமே செய்யலாது. தமிழ் மக்களை கொஞ்சம் சிந்திக்க விடுங்க. தமிழ் மக்கள் சிந்திச்சா தான் உங்களமா யாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு தமிழ் மக்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா இப்போயும் நீங்கள் ஏமாத்துறீங்க. ஏமாற்று அரசியல் தான் செய்றீங்க. அடுத்தது சுமந்திரன் வழிகிட போகிறார். அதான் நடக்க போகுது. ஏமாற்று அரசியலாம் செய்ய போகிறீங்க. தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையாளுறதுக்கு கட்சி அரசியல் சரி வராது. அதை முதல்ல உணருங்க. அதை உணராத வரைக்கும் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. நன்றி, வணக்கம்.